ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் பண்ண போகிறோங்க. காலிஃப்ளவர் மிளகு வறுவலுங்க. இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி காலிஃப்ளவரை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி சைஸில் இருந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த சைஸ் இருக்கணும். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி சூடாக இருக்கணுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவரை எப்பயுமே இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணணும். இப்போ நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. இந்த சுடுதண்ணிலேயே நல்லா 10 நிமிஷம் மஞ்சள்லையும் சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோங்க, அதாவது சோள மாவு. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரே மாதிரி வர்றது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி கிண்டியாச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை. இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வத்தல் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகு போட்டிருக்கீங்க, ஒரு ஸ்பூன் அளவு மிளகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லி, நம்ம அரைக்கிற மல்லி இருக்குல்ல, அந்த மல்லி போட்டுக்கலாங்க தனியாக. இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கமகமன்னு வாடை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வாடை வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரியுது பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டிருக்கீங்க. நான் 2 வெங்காயம் இப்போ நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டிருக்கீங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. பேஸ்ட்டு நான் வீட்டில் ரெடி பண்ண பேஸ்ட்டு. நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாங்க ஒன்றா. நான் போட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சோள மாவு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணுங்க. அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சிருக்கிற பொடியை போட்டுக்கலாங்க. இந்த பொடி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க ஒரே மாதிரி. இப்போ நம்ம லைட்டாக காலிஃப்ளவரை வேக வைக்கணுங்க. அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா சூப்பராக வெந்துருங்க. இப்போ மூடி போட்டுடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கிண்டி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம போட்ட பொடி எல்லாமே சூப்பராக இருக்குது. கம கமன்னு வாடை வருதுங்க. இப்போது கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. இது சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க பருப்பு சாதத்துக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகுங்க. தேங்க்யூ.